ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிள்ளை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குன்றியில் வைத்தடி போற்றுகின்றனடி. வணக்கம். இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னா, எப்போது நடக்கும் திருமணம் பத்தி பார்க்கலாம். இப்போ பொதுவா திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு சிலருக்கு சீக்கிரமா நடந்துடுது. அதாவது ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சு 1 வருஷம் 2 வருஷத்துலேயே திருமணம் கைகூடி வந்துடுது. ஆனா சில பேருக்கு பாருங்க, திருமணம் அப்படிங்கறதவே பெரிய விஷயம் மாதிரி இருக்கு. சரிங்களா, அவங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, திருமணம் அமையறதே இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஜாதகத்துல கண்டிப்பா அந்த காட்டுங்க ஏன் திருமணம் லேட் ஆகுது அப்படின்னு அவங்களுடைய ஜாதகத்திலேயே இருக்குங்க. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது தான் நான் இந்த பதிவில் சொல்றேன். சரிங்களா, இப்ப திருமணம் லேட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுடைய ஜாதகத்துல 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி, 7ஆம் அதிபதி கலஸ்தரஸ்தானாதிபதி. இப்ப நான் சொல்றது வந்து ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, சொல்றது பொருந்தும். சரிங்களா, இப்போ குடும்பம் அப்படின்னா 2ஆம் அதிபதி, கணவன் அல்லது மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டா 7ஆம் அதிபதி. இந்த ஸ்தானாதிபதிகள் 2 பேருமே சேர்ந்து அந்த லக்னத்துக்கு சேர்ந்து ஒரு ராசியில உட்கார்ந்து இருந்தானா அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா, அதாவது லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தா அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். சரிங்களா, அதே போல அந்த லக்னத்துக்கு 2 7ஆம் அதிபதிகள் வந்து சமசப்தமா பார்த்துக்கிட்டாலும் திருமணம் லேட் ஆகும். சரிங்களா, அல்லது அந்த லக்னத்துக்கு 2 7ஆம் அதிபதிகள் வந்து அந்த லக்னத்துக்கு 6 8 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டானா அவங்களுக்கு திருமணம் நடக்காது, ரொம்ப சிரமமாயிடும் அப்படிங்கிறது தாங்க ஜோதிட விதியாகும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. திருமணம் இப்போ வந்து லேட் ஆகுது, சரி லேட் ஆகினாலும் திருமணம் நடந்துருது, அது ஒரு நம்பிக்கையாவது இருக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தா திருமணம் லேட் ஆகுது, லேட் ஆகியாவது திருமணம் நடந்துருதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா, அதே போல 2 7ஆம் அதிபதிகள் சமசப்தமா பார்த்துக்கிட்டாலும் திருமணம் லேட் ஆகுது, இருந்தாலும் திருமணம் ஆயிடுது, வயசாயிடும், கொஞ்சம் லேட் ஆகி திருமணம் நடந்துருது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த லக்னத்துக்கு 6 8 12ல 2 பேர் சேர்ந்து மறைஞ்சிட்டானா திருமணமே நடக்காது அப்படிங்கறது ஒரு ஜோதிட விதியாகுங்க. சரிங்களா, அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் திருமணமே நடக்காதா அப்படின்னா அப்படின்னு கிடையாதுங்க. அதுக்கு விதி விலக்குகள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் சொல்ல போறேன். சரிங்களா, இப்போ வந்து நான் வந்து கட்டத்து மூலயமா நான் ஒன்னொன்னா போட்டே காட்டுறேன். இப்போ நான் வரிசையாக சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, இது காரணத்தினால லேட் ஆகுது அப்படின்னு. அதை நான் கட்டத்து மூலியமே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஏன்னா நான் சொல்றதை விட நான் கட்டத்தில் உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன்னா அது மனசுல நல்லா பதியும் அப்படிங்கிறதுனால தான் நான் கட்டத்திலே போட்டே காட்டிடுறேன். சரிங்களா, இப்போ வந்து ஒரு உதாரண லக்னமாக நான் போட்டுக்கிறேன். 12 லக்னத்துக்கு, அதாவது 12 லக்னத்துக்கும் பொருந்தும் நான் போடுறது. இப்போ உதாரண லக்னமாக நான் போட்டு காட்டுறேன். சரிங்களா, இப்போ உதாரண லக்னமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா கும்ப லக்னத்தை நான் போட்டுக்கிறேன். நான் இப்போ போடுறது எல்லா லக்னத்துக்குமே பொருந்தும். சரிங்களா, ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும். சரிங்களா, இப்போ இந்த ஆண் ஜாதகம்னு வச்சுக்கலாம். இப்போ ஆண் ஜாதகம் கும்ப லக்னம், இவங்களுக்கு திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கு. என்ன காரணம்? 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான குரு சூரியன் ஆவார். இவங்க வந்து சேர்ந்து ஒரு ராசியில இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி, 7ஆம் அதிபதி கலஸ்தரஸ்தானாதிபதியான சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தா இவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். ஆணா இது இருந்தா 32 35 வயசுக்கு அளவு வந்துடும். பெண் ஜாதகமாக இருந்தா கண்டிப்பா 27 28 வயசுக்கு மேலேயே வந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி சேர்ந்து இருப்பது. சரிங்களா, அல்லது சமசப்தமா பார்த்துக்கிட்டாலும் சரி. நீங்க குரு வந்து 7ஆம் அதிபதியை பார்க்கறாரு அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இது நான் பொதுவா போட்டேன். இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியா குரு வர்றதுனால அவர் சுபரா உங்களுக்கு தெரியுது. சரிங்களா, அதனால இப்ப இது வந்து பொதுவா எடுத்துக்கிறதுனால 2 7ஆம் அதிபதிகள் சமசப்தமா பார்த்துக்கிட்டாலும் இவங்களுக்கும் திருமணம் லேட் ஆகும். சரிங்களா, இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 8 12ல மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா திருமணம் நடக்காது அப்படிங்கிறது உண்டுங்க. ஆனா அவங்களுக்கும் திருமணம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது விதியில விதி விலக்கு என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து
8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது 5 6 இது 6ஆம் இடம், 7 8ஆம் இடம். அதாவது லக்னத்துக்கு 2 7ஆம் அதிபதிகள் 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ, இங்க 6ஆம் இடம், இங்க 12ஆம் இடம், இது 8ஆம் இடம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ராசியில போய் 6 8 12ல மறைஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு திருமணம் நடக்காது அப்படிங்கறதுனால ஜோதிட விதியா இவங்களுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. அது என்ன அப்படின்னா, இவங்க மறைஞ்சு இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. சரிங்களா? இப்ப 8ஆம் அதிபதி இங்க 8ஆம் இடத்துல 2 7ஆம் அதிபதி கூடி உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஸ்தானாதிபதி யார்? புதன் பகவான் ஆவார். இந்த புதன் பகவான் அந்த ராசியிலேயே கூடி உட்கார்ந்திருந்தா இந்த மாதிரி புதனோட அந்த வீட்டின் அதிபதி 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருந்துட்டா அவங்களுக்கு அந்த 2 அதிபதிகளும் மறையல, குடும்பஸ்தானாதிபதியும் கலஸ்தரஸ்தானாதிபதியும் கூடி உட்காந்து 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துல இந்த மாதிரி மறைஞ்சிருந்தா அந்த ஸ்தானாதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு பாத்துங்க. இங்க உதாரண லக்னத்துக்கு நான் கும்ப லக்னத்தை போட்டு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிற மாதிரி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி மறைஞ்சி இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ, இங்க புதன் உச்சமாக மாட்டார். அதாவது இந்த ராசியிலே உச்சம் ஆகுறாரு, ஆட்சியும் ஆகுறாரு. சரிங்களா? அதனால இங்க பிரச்சனை இல்லை. அல்லது ஆட்சின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆட்சின்னா புதனுக்கு இன்னொரு வீடு ஆட்சியா வரும். இங்க புதன் இங்கே தான் கூடையதான் இருப்பார். ஏன்னா சூரியன் கூடையே இருக்கிறதுனால ஒரு ராசி 2 ராசி வித்தியாசத்துல தான் இருப்பாங்க. சரிங்களா? அதிகமா போக மாட்டாங்க. இங்க உதாரண லக்னம் அப்படிங்கறதுனால இங்க புதனும் கூடவே உச்சமா போட்டிருக்கேன். சரிங்களா? அல்லது வேற லக்னமாக அவங்க இருந்து 6 8 12 இருந்து மறைஞ்சு இருந்தாங்கன்னா அந்த ராசி அதிபதி ஆட்சியாகவோ அல்லது இன்னொரு வீட்டுல உச்சமாகவோ ஏதாவது அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த 2 கிரகங்களுக்கும் மறைவு இல்லை, கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க அந்த ஸ்தானாதிபதி வக்ரம் ஆட்சியாகி வக்ரம் ஆயிட்டாலும் கண்டிப்பா திருமணம் நடக்கும். ஏன்னா ஸ்தானாதிபதிகள் ஆட்சி உச்சமானாலும் வக்ரம் ஆயிட்டாங்களே, அந்த ஸ்தானாதிபதிகள் வீக் ஆயிடுச்சே, அந்த ஸ்தானத்துல போய் இந்த 2 அதிபதிகள் இருக்காங்களே, அதனால அதுவும் பாதிப்பு கொடுக்குமான்னா யோசிக்காதீங்க. அவங்க ஆட்சியாகி உச்சமாகி வக்கரமே ஆயிருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது எப்படின்னா, அந்த ஸ்தானாதிபதி உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஆட்சியாகி அல்லது உச்சமாகி வக்கரமாயிட்டாங்க. அவங்க உட்காந்துருக்கிற அந்த ஸ்தானத்தை 8ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க இல்லையா, ஏதாவது ஒரு ராசியில மறைஞ்சி அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று வக்கரமாயிட்டாங்க. அந்த அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அவங்களுடைய சம்பந்தம் அந்த கிரகத்துக்கு ஏற்பட்டுட்டாலும் மறைஞ்சு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வக்கரமாயிட்டாங்க இல்லையா அந்த ஸ்தானாதிபதி, இந்த மாதிரி அமைப்புல இருந்து அவங்களோடையோ அல்லது இந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கூடி உக்காந்துருக்காங்களா அவங்களோட அதாவது அவங்க 5 9 லக்னாதிபதி சம்பந்தம் பார்வை ஏதாவது ஒரு விதத்துல ஏற்பட்டுட்டாலும் அவங்களுக்கும் திருமணம் உண்டு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா 6 8 12ல போய் மறைஞ்சிட்டாங்க 2 7ஆம் அதிபதிகள். சரிங்களா? மறைஞ்சி அந்த ஸ்தானாதிபதியும் ஆட்சி உச்சமாயிட்டார். உச்சமானா அந்த ஸ்தானத்துக்கு இருக்கிற கிரகத்துக்கு மறைவு இல்லை, திருமணம் உண்டு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். சரிங்களா? 2வது பாயிண்ட் என்னன்னா, அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சமாகியும் வக்ரமாயிட்டாங்க, பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஏன்னா அந்த கிரகம் ஆட்சி உச்சமாகி வக்ரமானா அது நீச்ச நிலைக்கு போயிடும், வலு இழந்துடும் இல்லைங்களா. அந்த அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா உடனே அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த சுப கிரகங்கள் அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற கிரகத்தை 2 7ஆம் அதிபதிகளோட சம்பந்தப்பட்டுட்டாலோ அல்லது ஆட்சி உச்சம் பெற்று வக்ரமாயிருக்காங்க இல்லையா அந்த கிரகத்தோடையோ சம்பந்தப்பட்டுட்டாலோ அல்லது குருவின் பார்வைகள் விழுந்துட்டாலோ, சரிங்களா, இந்த ஸ்தானத்துக்கு 2 7ஆம் அதிபதிகளா இவங்க வர்றத குரு வந்துடுறாரு 2ஆம் அதிபதியா. நான் மற்ற லக்னத்துக்கு சொல்றேன். சரிங்களா? இதையே எடுத்துக்காதீங்க. குரு சம்பந்தப்பட்டுட்டாலோ அந்த தோஷம் நீங்கி அவங்களுக்கு திருமணம் அமையும். சரிங்களா? இப்படிதாங்க அந்த ஸ்டெப்பா நம்ம செக் பண்ணிட்டு போயிட்டா 6 8 12ல மறைஞ்சிட்டாலும் குடும்பாதிபதி
கலஸ்தர ஸ்தானாதிபதி மறைஞ்சிட்டாலும் அந்த ஸ்தானாதிபதி வலுவாகவோ அல்லது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களோ குருவோ சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் உண்டு, திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படிதாங்க. பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்களா அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் வலுவாக இருக்காங்களா நம்ம செக் பண்ணிட்டா அவங்களுக்கு திருமணம் உண்டுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்படி தாங்க செக் பண்ணணும். நன்றி, வணக்கம்.